அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இணைந்த கைகளுக்காக உங்கள் மோகன்ராஜ். கரூரில் இந்த ரொம்ப துயரமான சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 3 நாள் கூட ஆகலை. அதுக்கு காரணமான சைக்கோ கொலைகாரன் தற்குறி தாவேகா தலைவர் விஜய் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு. ஆழ்ந்த இறங்கலாம். அவர் ஆழ்ந்த இரங்கல் சொல்கிற லட்சணம் என்னன்னு தெரியுமா? முதல்ல இங்கே மீட்டிங்க்கு வரும்போது, பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது எப்படி இருந்தார்? ஹேர் கட் பண்ணலை, சேவ் பண்ணலை, முகத்தை எதுவுமே ஒழுங்குபடுத்தலை, மேக்கப் போடலை, ரியலாக வந்தார். ஆனால் இந்த 3 நாளில் வீட்டுக்குள்ளே பயந்து ஒளிஞ்சி உட்காந்துக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டு தாடி மீசை தலைமுடியெலாம் நல்லா சிரைச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆழ்ந்த இறங்கலாம். அப்படியேவும் இவர் நடித்த படம் பார்த்தீங்களா? கிளைமேக்ஸ் காட்சி, பூவே உனக்காக, அப்புறம் லவ் டுடே, துல்லாத மனமும் துள்ளும். இவ்வளோ ஏன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் நடித்த நாயகன் படத்தே மிஞ்சிட்டாருங்க. நடிப்பு செம்ம நடிப்பு. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளோட குணத்தை பார்த்து கதறி அழுதாது. அது ரொம்ப நடிப்பு. ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த தற்குறி பயல்கள்லாம் தாறுமாறாக பேசுனாங்க. ரொம்ப கேவலமாக ஒரு பிணத்தை வச்சு அரசியல் செஞ்சாங்க. ஆனால் இவன் நடிக்கிறான் பாருங்க, நடிப்பு எப்பப்பா செம்ம நடிப்புடா சாமி. எங்கே போகுது இந்த உலகம்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் தலைவனே கிடையாது. இவனோட கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு ஏதாவது இருக்குதா? பூரா நடிப்பு. ஒரு RSS பயங்கரவாதியை விட ரொம்ப மோசமானவன். கலவரத்தை, ஒரு மத கலவரத்தை நாட்டில், தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விடுறதுக்காக இவங்க இறக்கி விட்ட கைக்கூலி தான் இந்த ஜோசப் விஜய். இவனுக்குன்னு ஒரு அடிப்படை அறிவு இல்லை, அடிப்படை அரசியல் என்னன்னு தெரியாது, அதில் உள்ள நுணுக்கங்களும் தெரியாது. இவங்க கட்சிக்கு முதல்ல ஏதாவது ஒவ்வொரு திமுகலாம் பாருங்க, தொண்டர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, அப்புறம் ஏகப்பட்ட அணி இருக்குது அந்த ஒரு கட்சியில். சொல்லவே முடியாது, சொல்கிறதுக்கே 1 மணி நேரம் வீடியோ போடணும். என்ன இவன் அரசியல் கட்சி ஆரம்பித்து இவன் என்ன அணியை தனித்தனியாக பிரித்து கட்டமைப்பு வச்சுருக்கான்? அன்னைக்கு என்னமோ சொன்னான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு. மன்னராட்சி முதல்வர் நாங்களா? மொய்யால நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? யாரை பார்த்து மன்னராட்சி முதல்வர்னு சொல்கிற? அவர் மன்னராட்சி முதல்வர்னு நீ சொன்ன பத்தியா? அதை அவர் நிரூபிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோம, இந்நேரம் உன நசுக்கி தூக்கி உள்ளே வச்சு நொங்க பிதுக்கியிருப்பாங்க. அப்படியே அவர் ஜனநாயக மக்கள் ரீதியாக ஆட்சி நடத்துறதுனால தான் இன்னைக்கு நீ இப்படிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பொட்டப்பாய் மாதிரி ஒளிஞ்சு நிற்கிற. தைரியமாக நாளில் வர வேண்டியானா? உன்னை பார்க்க வந்தானே செத்தான். நீ வச்சிருக்க வச்சியா தற்கூரி? அவன் செத்தான், விடு, அவன் ஜாகட்டும். சின்ன குழந்தைய என்னடா பண்ணுச்சு? நீ கோடி கோடியாக சம்பாதிச்சு குடி கூத்து கூத்தியான்னு ஏகப்பட்டதை அனுபவிச்சுட்ட. ஒரு பொண்டாட்டிக்கு 7 பொண்டாட்டி வச்சிருக்க. என்ன கருமத்தையாக வச்சிருப்போம்? நீ பொண்டாட்டி வச்சுக்கோ, எவனையும் வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ அரசியல் கட்சி நடத்துகிறவன், அதுக்கு உண்டான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கட்டமைப்பு செய்யணுமா இல்லையா? நீ என்ன ஒன்றுமே உருப்படியாக பண்ணாமல் 3 நாள் கழித்து வெக்கமே இல்லாமல் ஒரு ஈனத்தனமாக நீ ஈனப்பிறவியாடா? நீ உனக்கெல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா? உனக்கெல்லாம் பிள்ளை குழந்தை ஊட்டி பிறக்கலையா? 3 நாள் கழிச்சு என்ன நடிப்புடா சாமி. அப்படியே உருகுறாராம் நெஞ்சு, அப்படியே வெடிச்சிருச்சான், நொறுங்கி போச்சான். என்ன நொறுங்கிச்சு? ஒன்றும் நொறுங்கவே இல்லையா? என்ன நல்லா இருக்கு. அதைத்தான் நான் நேற்றே சொன்னேன். நீ வா, நொறுங்கலையா? ஒரு சம்மட்டி வச்சு ஓங்கி ஒரே அடி நெஞ்சில் அடித்தா சல்லி சல்லியாக உடஞ்சிரும். எப்படி? சல்லி சல்லியாக உடஞ்சிரும்.
சரியா? சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து 4 சுவத்துக்குள்ளே உட்காந்து நெஞ்சு வெடித்தது, நெஞ்சு உடைந்ததுன்னு ஒரு ஃப்ராடுத்தனம் விட்டுட்டு இருக்க. எங்கடா போனா ஆதவ அர்ஜுனா? கலவரத்தை ஏற்றி விடுறதுக்கு, நாட்டை நாசமாக்குறதுக்கு வந்த கைக்கூலி கபோதி பயலுகளாடா நீங்களாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நீ இல்லை, உங்கள் அப்பா மோடி இல்லை, எப்போ வந்தாலும் அந்த ரஷ்ய ஹிட்லரே வந்தாலும் சரி, எங்கள் தமிழ்நாட்டெல்லாம் நீங்கள்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. மனசில் வச்சுக்கோ. இப்படிலாம் ஒரு தமிழ்நாட்டு ரசிகர்களை ஏமாற்றி அவனை வச்சு தாடா சம்பாதிச்ச, அவனை வச்சு தாடா நீ இந்த உலக சுகத்தையும் அனுபவிச்ச, அவனை வச்சு தாடா அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லாம் வாங்கின, அவனை வச்சு தாடா இன்னைக்கு திரிஷாவையும் நீ வச்சிருக்கிற, அவனை வச்சு தாடா நீ யாரையோ வச்சிருக்கடா. நீ கோவா, ஜெர்மனி, எந்த கருமை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிய அதை வச்சுட்டு போ. அவனால தானே அத்தனையும் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. நீ அவனை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. சரி, நீ தான் வரலப்பா, நீ பெரிய அப்படியே அப்பா டக்கரு, ட்ரம்பு, இவங்களோடலாம் பெரிய தலைவர். இவர் வந்தால் உடனே கூட்ட நெரிச்சல் ஆகுமா, மறுபடியும் பழி என்னைக்கு உயருமா? ஏண்டா வெக்கமே இல்லை. இது தமிழ்நாட்டில் உள்ளவங்களா அந்த அளவுக்கு மடத்தனமாக இருக்கிறவங்களா? ஹாஸ்பிட்டலில் அஞ்சலி செலுத்த வரும்போது யாராவது ஒன்று அடிக்க வருவாங்களா? அப்படி பயம் இருக்குல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீ சொல்கிற நான் வரேன் தனியாக வா, பேச்சு மட்டும் பேசுகிற, தனியாக வாயா? இன்னைக்கு தனியாக நீ வீட்டுக்குள்ளே சோத்துக்குள்ளே 4 சோத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அஞ்சலி செலுத்துறியாக்கும், இரங்கல் தெரிவிக்கிறியாக்கும். இதெல்லாம் உனக்கு பொழப்பு. இந்த மாதிரி ஒரு பயந்தாங்கோலியாக இருந்துக்கிட்டு, தொடர்நடிங்கையாக இருந்துக்கிட்டு நீ வந்து அரசியல், உனக்கு அரசியல் கட்சி உனக்கு தேவையா? எப்பவும் போல் கூத்தாடி வேலையை பார்த்துட்டு போக வேண்டியானே. உன்னை யார் கேள்வி கேட்க போகிறா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இந்த நாட்டுக்குள்ளே கலவரத்தை உண்டாக்குறதுக்கு கட்டை விழுத்து விட்டுருக்கீங்க. ஆனால் சொல்கிறேன்டா, இத்தனை 41 உயிரில் காவு வாங்கிட்டு, உயிர்களை காவு வாங்கிட்டு நீலாம் ஒரு காலத்தில் நீ நல்லாவே இருக்க முடியாது. உன் மனச்சாட்சியே உன்னை கொன்றும். புரியுதா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. நீ வர்ற 2026 தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட உன்னால் வாங்க முடியாது. வாங்கி பார்த்துடுறா. என்ன ஒரு தற்குறித்தனம், எவ்வளோ திமிரு! இந்த 41 பிணத்தை வச்சுக்கிட்டு அரசியல், அதில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா நீ தப்பு பண்ணலாம், என்ன மயிருக்குடா கோர்ட்டுக்கு போகிற? தப்பு பண்ணலாம் என்ன மயிருக்கு நீ குருமூர்த்தி போய் பார்க்க ஆள் அனுப்புகிற? தப்பு பண்ணலைன்னா என்ன மயிருக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியானா? அவ்வளோ தைரியமான ஆள் போடுறாரு பஸ்ஸில், நான் வரேன் தனியாக வந்து நீ என்னத்தை கிழிக்க போகிற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு உம்மா இப்படியே பேசி பேசி இந்த கூட்டத்தில் உள்ளவங்களை பூரா, அந்த தற்கூலி பயணங்களை பூரா உசி பேச்சு விட்டு அவன் ஒன்றும் தெரியாதவன்டா. நீ படத்தில் நடிக்கிறது, 4 பேரை காப்பாற்றுறது, பறந்து பறந்து அடிக்கிறலாம் உண்மைன்னு இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ RSS சங் பரிவார அமைப்பை விட ஒரு கேவலமான நிலைமையில கொண்டு போய்கிட்டு இருக்க உன் தொண்டர்களை. இது உனக்கு நல்லதில்லை, உன்னை ஏவி விட்டதுக்கு நல்லதில்லை. நீ திருந்த அரசியல் பண்ணா அது உனக்கு நல்லது. நீ அரசியல் பண்ண வந்த மாதிரி தெரியல. அரசியல் பண்றவன் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு வச்சிருப்பான். தொண்டர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அணிகள் இருக்கும். நீ என்ன சொல்ற, ஒரு கிளைக்கழக செயலாளர் போட்டிருக்கியா, ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டிருக்கியா? உன் கட்சியில எவனுக்காவது யாருக்காவது தெரியுமா? இது உனக்கே தெரியுமா? உனக்கே தெரியாது. அந்த அணில் குஞ்சுக்கு எப்படி தெரியும்? நீயே ஒரு தற்குறி. உன் கட்சி நிர்வாகிகளோட பேரும் தெரியாது, ஒரு இலவும் தெரியாது. அவ்வளவே பவ்யமா போட்டு அப்படியே நடிப்பு. என்ன நடிப்புடா சாமி! உனக்கு தாண்டா ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். எப்படி? உனக்கு தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். இந்த நடிப்பு உனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது. நல்லா மனசுல வச்சுக்கோ. உன்னோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு. நீலாம் ஒரு மனுஷனா, ஒரு ஈன பிறவிடா. நீ வந்து உன் கட்சி தொண்டனை பாரு, பார்க்காம போ. அவன் கொழுப்படுத்து போய் கூரையை பிச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி வயரை பிடிச்சி ஜென்ரேட்டர் ரூமை உடச்சி அங்கே போய்
தேவையில்லாத இடத்தெல்லாம் பூரக்கூடாத இடத்தெல்லாம் புகுந்து அவன் மண்டையை உடைச்சி செத்து போயிட்டான் நசுங்கி. பச்சை குழந்தைய என்னடா செஞ்சது? இல்லை பச்சை குழந்தைய என்ன செஞ்சதுன்னு? உன் பிள்ளை செத்துருந்தா நீங்க சும்மா இருப்பியா? உன் தங்கச்சி என்னைக்கோ இறந்த உன் தங்கச்சிக்கு நீ எப்பவும் அழுதுகிட்டே இருப்பேன்னு ஒரு நிகழ்ச்சியில் பேட்டியில் சொன்னிய. அப்போ உனக்கு நான் உயிர், மற்ற உயிரெலாம் உனக்கு இதுக்கு சமமா? உன் அரசியல் காலாவதியாக போகுது, உன் ஆட்டம் முடிய போகுது. என்னைக்கு நீ தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஆளுகளை கட்டவிழ்த்து விட்டையோ அன்னைக்கெல்லாம் உன் கதை முடிஞ்சிரும்டா. ரொம்ப நாளைக்கு நீ நிலைக்க மாட்ட. இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ, ரொம்ப நாளைக்கு நீ நிலைக்க மாட்ட. நிலைச்சாலும் உன்னை தமிழ்நாட்டு மக்கள் நிலைக்க விட மாட்டாங்க.